ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் டு ஈட் வித் ராணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி வரப்போகுது இல்லையா? ஸோ ஸ்பெஷலான கீ மைசூர்பா, நெய் மைசூர்பா ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 250 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸான மாவு 250 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப் அளவு. 250 கிராம் கடலை மாவுக்கு 3 மடங்கு அதிகமான நெய் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 3/4 லிட்ரு, அதாவது 750 ml அளவு நெய் எடுத்து லைட்டாக உருக்கி ஆற வச்சுருக்கேன். இது இப்போது நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறதுல நம்ம லைட்டாக உருக்கி வச்சுருக்கிற இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். அதாவது இந்த 3/4 லிட்டர் நெய்யில் பாதி அளவு இதில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கடலை மாவு மிக்ஸ் பாருங்கள், நல்லா பாதி அளவு நெய் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதால் நான் 1 கப், அதாவது இது 250 கிராம், இதால் 1 கப் நான் கடலை மாவு எடுத்தேன். இதில் 3 பங்கு அளவு நெய் எடுத்தேன். இப்போது இதில் 2 மடங்கு அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போது 1 மடங்கு சர்க்கரை இதில் சேர்த்ததுமே அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரை ஊற்றிடலாம். பாருங்கள், சர்க்கரை இந்த மாதிரி கரைஞ்சி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இப்போது நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே திரண்டு பால் மூலியமாக வெளியில் கொண்டு வந்துடும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துருக்கேன். இப்போது இது இன்னும் கொதிக்க சுகர் சிரப் வந்து கொதித்து மேலே வர அந்த பாலெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த அழுக்கு எல்லாமே திரட்டி அது கொண்டு வந்துடும். அப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நீங்கள் குலாப் ஜாமுன், ரசகுல்லா எது பண்ணுறதா இருந்தாலும் இதே டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சுகரில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக இல்லாமல் க்ளீனாகவே நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், பால் ஊற்றினதுக்கப்புறமா சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பாலெல்லாம் திரண்டு அந்த அழுக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்துடும். சுகர் வந்து பியூராக இருக்கிறதுனால இதில் அழுக்கு எதுவும் இல்லாட்டி அழுக்கு தூசி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் தனியாக பிரித்து கொண்டு வந்துடும். இப்போது இந்த மாதிரி பாலை திரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சுகர் சிரப்பை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் எடுத்து கடாயில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இந்த பேஸ்ட்டில் தனியாக எடுத்தாச்சு. இப்போது சுகர் சிரப் பியூராக இருக்குது. இப்போ திரும்பவும் அதே கடாயிலேயே மாற்றிக்கலாம். சிரப் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்க இந்த கேப்பில் நம்ம ஒரு பிளேட்டில், எந்த பிளேட்டில் நம்ம மைசூர்பா வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் இந்த மாதிரி கீ எடுத்து தடவி நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கரை பாகு பாருங்கள், ஒரு கம்பி பதம், இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுமே இப்போது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் அந்த சுகர் சிரப்பில். இப்போது இந்த கடலை மாவில் கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மைசூர்பாக்கு இந்த நேச்சுரல் கலரே நல்லா தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் எல்லோவாக வேணும்னா நீங்கள் லைட்டாக எல்லோ கலர் கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீதி இருக்கிற அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இந்த கடலை மாவு கலவையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரேடியாக எல்லா நெய்யும் ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றா அப்சர்வ் ஆகிடும். அதனால் அப்படி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு அப்படியே உள்ளே இழுத்துக்கும். நெய் இழுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து கொஞ்சம் நெய் சேர்க்கணும். ஒரே தான் சேர்த்துடக்கூடாது. இப்போது வெளியில் தெரியுது பாருங்கள் நெய். இந்த மாதிரி இல்லாமல் இது எல்லாமே கடலை மாவு உறிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து நெய் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி இப்போது கிளறிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு ஊற்றின நெய்யை கடலை மாவு அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்படி ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து கொஞ்சமாக சேர்க்கணும்.
சேர்த்து மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திரும்பவும் இது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தான் மறுபடியும் சேர்க்கணும். இப்படி இந்த ப்ரொசீஜர் படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கீ மைசூர்பா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இப்போ திரும்பவும் இது அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்சர்வ் ஆகிட்டு இருந்த இந்த கீ வந்து இப்போது அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. அந்தளவு கீ ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டாமல் ஹல்வா மாதிரி இந்த ஸ்டேஜ், இவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிற இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருப்போம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கடலை மாவு மிக்ஸை உள்ளே இப்போ சேர்த்துடலாம். சேர்த்த உடனே இதை ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா இது ஆறிடுச்சுன்னா அப்புறம் ஸ்ப்ரெட் பண்ண வராது, பீஸ் போடும்போதும் சரியாக இருக்காது. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இப்படியே இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம மைசூர்பா முக்கால்வாசி அளவு ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த முக்கால்வாசி அளவு இருக்கும்போதே இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கீ மைசூர்பா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக தயாராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.